வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். என்ன ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்குலாம் லீவ் விட்டாச்சா? ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்ய சொல்லி கண்டிப்பாக நம்மளைய தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம சாக்லேட் ரோல் அருமையாக ரெடி பண்ணிடலாங்க. ரெண்டு பொருள் இருந்தால் போதும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் தண்ணியை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்க போகிறேன். தண்ணி நல்லா சூடானதும் அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சுருக்கேன். இதில் நான் டைரி மில்க் சாக்லேட் 2-3 கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் போல் எந்த சாக்லேட் ஆட் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு போல் ஒயிட் சாக்லேட் இருந்தாலும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போயே லைட்டாக உருக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் இது நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு நம்ம இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் சமோசா சீட் எடுத்திருக்கேன். இதை 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஷீட்டை கையில் எடுத்திருக்கேன். நம்ம இப்போ மெல்ட் பண்ணி வச்சுருந்த இந்த சாக்லேட்டை சென்டர் பார்ட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குவோம். ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாங்க, அப்படி மெல்ட் ஆகி வெளியில் வந்துடும். சென்டர் பார்ட்டில் மட்டும் நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது அப்படியே நம்ம அப்படி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இதை தனியாக வச்சுக்குவோம். இப்போ இதே மாதிரி மற்ற எல்லா சமோசா சீட்டையும் சென்டரில் சாக்லேட் ஃபில் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ரோல் பண்ணதுக்கப்புறமா இதை ஸ்டிக் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. சாக்லேட்டுடைய அந்த பிசுபிசுப்பு தன்மையிலேயே இது நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். அதனால தனியாக ஸ்டிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை தனியாக எடுத்து வச்சு இப்போ ரோல் பண்ண எல்லாத்தையும் நான் ஏர் ஃப்ரையரில் வச்சுக்கிறேன். இப்போ 180 டிகிரியில் 5 மினிட்ஸ் வச்சு எடுத்தோன்னா போதும், சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ ஏர் ஃப்ரையர் இல்லாதவங்க கவலையே பட தேவையில்லைங்க. வெறும் தோசை பேனில் லைட்டாக ஆயிலோ பட்டரோ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, 5 நிமிஷத்தில் சூப்பரான சாக்லேட் ரோல் அருமையாக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.